ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இன்னி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா? நேற்று எபிசோடில் கார்த்திக் மற்றும் ரேவதி ஒன்றாக இருப்பதை சாமுண்டீஸ்வரி அறிந்த நிலையில் இன்னைக்கு பல பரபரப்பான திருப்பங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. அதாவது சாமுண்டீஸ்வரி ரேவதியை கார்த்திக்கிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்க ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டுறாங்க. இந்த சூழலில் வீட்டில் அனைவரும் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் கனடாவில் வசிக்கும் தனது தோழி ஈஸ்வரியிடமிருந்து சாமுண்டீஸ்வரிக்கு தொலைபேசி அழைப்பு வருது. தனது மகளின் திருமணத்திற்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அழைப்பு விடுக்க சாமுண்டீஸ்வரியும் வருவதாக உறுதியளிக்கிறாங்க. ஆனால் தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக சொல்லி வீட்டில் இருக்கும் யாரையாவது கனடாவுக்கு அனுப்ப முடிவு செய்கிறாங்க. இதை கேட்டதும் ஒவ்வொருவரும் பாஸ்போர்ட் இல்லை, பயணம் செய்ய முடியாது அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அப்போது என்கிட்ட பாஸ்போர்ட்டும் இருக்குது, வீசாவும் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியோடைய முகத்தில் ஒரு சூப்பரான ஒரு மர்மமான ஒரு மகிழ்ச்சி தெரியுது. உடனே சந்திரகலாவிடம் 2 டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்ய சொல்கிறாங்க. ஒன்று உண்மையான டிக்கெட், இன்னொன்று அதே போன்று இருக்கும் டியூப்ளிகேட் டிக்கெட். இந்த திட்டத்தின் பின்னால் என்ன சதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது ரசிகர்கள் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எந்த காரணத்திற்காகவும் கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி எச்சரிக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ரேவதி கனடா செல்லும் விஷயத்தை கார்த்திக்கிட்டேயே வந்து தெரிவிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரகலா சிவனாண்டியை சந்தித்து தனது திட்டத்தை விவரிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியின் சதி வெற்றி பெறுமா, கனடா செல்லும் ரேவதி யாருடைய வலையில் சிக்க போகிறாங்க போன்ற பலபரப்பான கேள்விகள்லாம் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் எழும்புது. ஸோ இது போல் பரபரப்பான திருப்பங்களுடன் அடுத்து என்ன நடக்க இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இரவு 9 மணிக்கு ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலை வந்து பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.